கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அன்பான தேவஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இன்றைக்கி யாராருக்கும் நம்ம பயப்படுகிறோம், ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறோமா என்பதை பார்க்கும்போது மிக குறைவாகவே இருக்கிறோம். அவரை அசால்ட்டாக நினைக்கிறோம், அவரை அலட்சியப்படுத்துகிறோம். அப்படியா நம்ம இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கண்ணியை தான் வருவிக்கும், வேதனையை தான் பெருக்கும், துன்பத்தை தான் கொடுக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனும் எந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது. தேவ ஜனங்களே, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும், அவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்போது தான் உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் அவளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சாலமோன் ஞானி அதை தான் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். மனுஷனுக்கு நீங்கள் பயப்படுகிறது நம்மளை கீழே தள்ளிவிடும், ஒரு படி சர்க்கலை கொடுக்குமே தவிர நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் ஒரு மனுஷனாலும் வைக்க முடியாது. ஆனால் தேவனும் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். என் தேவனால் இதை முடியும் என்று நீங்கள் என்னைக்கு நம்புகிறீர்களோ, எப்போது அவரை சார்ந்து கொள்ளுகிறீர்களோ, எப்போது அந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வார்த்தை நிமித்தமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன நினைப்பார், என் பிள்ளை என்னை நம்பிட்டாங்க, கண்டிப்பாக என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை நான் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவ்வளவு விடாப்புடியாக அந்த காரியத்தில் கண்ணோக்கமாக இருந்து உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன். தீர்க்கதரிசி அப்படி தான் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப அவர் தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் தான் யெகோவா கண்மலையாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, எந்த ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறான் அவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் அருமையாய் ஒரு பிளானை வச்சிருக்கிறார். அவர் அருமையாக வழிநடத்த வல்லமுள்ள தேவன் என்பதை நீ முழு இருதயத்தோடு கூட விசுவாசிக்க வேண்டும். உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் கர்த்தரை நம்பணும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். தாவீதை பார்த்தீங்களா, மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமை பார்த்தீங்களா, அவர் கர்த்தரை விசுவாசித்ததுனால கர்த்தர் அவனுக்கு நீதியாக அந்த காரியத்தை மாற்றி கொடுத்தார். தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லப்படுகிற வேத வசனத்தின் பிரகாரமாக நீங்கள் கர்த்தரை நம்புகலாம். ஆபிரகாமை பார்க்கும்போது கர்த்தரை நம்பி தன்னுடைய ஊரை விட்டு வெளியே வந்தார். பூமியை தாங்கக்கூடாத அளவு ஆடுகளும் மாடுகளும் செல்வம் அவருக்கு வந்தது. அங்கே இருந்து ஜாதிகளுக்குள்ளே ஆபிரகாம் மகாபிரபுவாக காணப்பட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உங்களையே நீங்கள் நம்பிக்கொண்டு என் படிப்பு என்னை காப்பாற்றும், என் படிப்பு என்னை உயர்த்தும், என் வசதி வாய்ப்பு என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போவோம், என் ஸ்தானத்தை மாற்றும் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைத்தீர்கள் என்று தோல்வி சந்திப்பீர்கள். கர்த்தர் உங்களை அடைக்கலத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும்னா அவரை நம்புங்க, நிச்சயமாகவே உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என்ன துதிக்கணுமாப்பா, இந்த கால வேளையில் கூட இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.